வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணாதான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இது நம்ம அப்படியே பாயில் பண்ண விட்டுடலாம். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லை கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இதில் ஒரு கேரட், ஒரு பீன்ஸ், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நல்லா நம்ம மூடி போட்டு வச்சுருந்த காயும் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இது நம்மளுக்கு போதுமான அளவு வதங்கிருச்சு. அதனால் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நூடுல்ஸும் தேவையான அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சுடு தண்ணியில் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம காய்கறி வதக்கின அதே பேனில் திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அந்த மைதா மாவை நல்லா அப்படியே அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்ட பிறகு இதில் நம்ம பாலை சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நம்ம அந்த மைதா மாவு நல்லா கரையிற மாதிரி செய்துக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரா மாதிரி நம்ம கலந்துக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம்.